அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக்கெட் லெவன் நியூஸ் சேனலில் கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்டி ஐபிஎல்லோட 54th மேட்ச் லக்னோவில் நடக்குது. ஸோ லக்னோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். இன்றைக்கி எப்படி சிஎஸ்கேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சும் மதியம் 3:30 நடக்கக்கூடியது. அதே மாதிரி லக்னோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேகேஆருக்கு அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆல்ரெடி அவங்க கிட்டத்தட்ட அவங்க பிளே ஆஃப்குள்ளே போயிட்டாங்க. லக்னோக்கான இது முக்கியமான மேட்ச். லக்னோ தோத்துச்சுன்னா அப்படின்னா சென்னை கீழே வந்துடும். ஸோ சென்னை வின் பண்ணிச்சுன்னா மேலே போய்டும். ஸோ இதுதான் ஒரு 3 டீமுக்குள்ளே கடுமையான போட்டிருக்கோம். எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே இதுக்குள்ளே பயங்கரமாக போட்டிருக்கோம். யார் தோத்தாலும் ஒருத்தவங்க வெளியில் போகிற மாதிரி. ஸோ இந்த மேட்ச் 54th மேட்ச் கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோவில் நைட் 7:30 நடக்குது. ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி நடக்கக்கூடிய சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும், வீடியோ வந்திருக்கும். ஸோ இது செகண்ட் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இது பார்த்துருவோம். ப்ராபபிள் பிளேயிங் 11 லக்னோவை பொறுத்தவரை யார் இருப்பேன்? தீபக் ஹூடா, கேஎல் ராகுல், பூரான், ஆயுஷ் பதோனி, டோர்னர், குர்னால் பாண்டியா, மோஷின் கான், ஸ்டாயினிஸ், ரவி பிஷ்னாய், நவீன் உல் ஹக், யாஷ் தாக்கூர். ஸோ இதுதான் யாஷ் தாக்கூர், மோஷின் கான். ஸோ இவங்களாம் இம்பேக்ட் பிளேயரை பொறுத்தவரையிலும் குல்கர்னி அப்படிங்கிற ஒரு பிளேயரு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராபபிள் பிளேயிங் 11 இம்பேக்ட் பிளேயரு. கேகேஆரை பொறுத்தவரை ஃபில் சால்ட், சுனில் நாராயண், ரசல், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங், ஸ்டார்க், வைபவ் அரோரா. இதுதான் இம்பேக்ட் பிளேயரை பொறுத்தவரைக்கும் மனிஷ் பாண்டே, அப்படி இல்லைன்னா அங்கிரிஸ் ரகுவன்சி அப்படிங்கிற 2 பிளேயர்ஸ். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் வச்சுட்டு தான் நம்ம வந்து ட்ரீம் 11 இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜி கம்மியாக இருக்கும், நியூமராலஜி அதிகம். ஸோ அதுக்கு இப்போ இதெல்லாம் 2 வச்சு தான் ஒன்று நம்ம இன்டர்லிங்க் தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தவரை கேகேஆரை பொறுத்தவரை இன்றைக்கி நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்னால் 6 பிளேயர்ஸ், எல்எஸ்டியில் 5 பிளேயர்ஸு. ஸோ கேகேஆரில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில் சால்ட்டு, ஸ்ரேயஸ் ஐயர் 2வது பிளேயர்ஸ், 3வது பிளேயர் வந்து ரிங்கு சிங் 3, 4வது பிளேயர் ஹர்ஷித் ராணா, 5th பிளேயர் வந்து அவங்க இம்பேக்ட் பிளேயராக சொல்லியிருக்கேன் மனிஷ் பாண்டே, அப்படின்னா அங்கிரிஸ் ரகுவன்சின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே இம்பேக்ட் பிளேயரில் யாராவது ஒருத்தர் விளையாடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரில் யார் விளையாண்டாலும் ஒருத்தவங்க நீங்கள் கண்டிப்பாக எடுத்துங்க. 2 பேருமே நான் விளையாடுவாங்க. பட் 2 பேருமே யார் ஒருத்தர் விளையாண்டாலும் அவங்களை எடுத்துக்கங்க. ஸோ அவங்க 5th, 6th வந்து சுனில் நாராயண் மேபி பவுலிங்கில் மட்டும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பேட்டிங்கில் கண்டிப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சுனில் நாராயண். அதனால் அவர் 6th பிளேயராகவே வச்சுக்கோங்க. கேகேஆரை பொறுத்தவரை லாஸ்ட்டில் பிளேயர் 6th பிளேயர்னால் அவர் தான், அவர் வச்சுக்கலாம். எல்எஸ்டியை பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல், 2வது ஸ்டாயினிஸ், 3rd பிளேயர் குர்னால் பாண்டியா, 4th நவீன் உல் ஹக், 5th யாஷ் தாக்கூர். இந்த 5 பிளேயர்ஸு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரீம் 11. மீண்டும் நான் சொல்லிடுறேன், கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்சிக்கான ட்ரீம் 11 பிளேயர்ஸ் லைனாக சொல்லிடுறேன். ஃபில் சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, அங்கிரிஸ் ரகுவன்ஷி ஆர் மனிஷ் பாண்டே, சுனில் நாராயண், கேஎல் ராகுல், ஸ்டாயினிஸ், குர்னால் பாண்டியா, நவீன் உல் ஹக், யாஷ் தாக்கூர். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரீம் 11 பிளேயர்ஸ் எல்எஸ்டி வர்சஸ் கேகேஆருக்கான மேட்ச்சு. ஸோ உங்களுடைய ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ் மெயினாக எதிர்பார்க்குறேன். நம்ம சேனல்லையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்களையும் கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஸோ உங்களோட ஆதரவு தேவைப்படுது. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம முடிஞ்ச அளவு நல்லா 100% கொடுத்து எதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம மிஸ் பண்ணுறோமோ, எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அந்த தவறு சரி பண்ணுறதுக்கான கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணி ஸோ வரக்கூடிய மேட்சில் கண்டினியூஸாக எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.